யார் இந்த ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் போகணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பிரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஒரு லேட் 20s இல்லை ஏர்லி 30s அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பில் இருந்து யூ வாண்ட் டு பிகம் ப்ரெக்னென்ட்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா, மெயினாக உங்களோட பேசிக் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ரெகுலராக 30 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ருட்டீனான சைக்கிள்ஸாக இருக்கா, அந்த சைக்கிள்ஸ் எப்படி பெயின்ஃபுல்லாக இருக்கா, ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா, எதுவும் இஷ்யூஸ் அந்த மாதிரியான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸில் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது வில் பி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்குது, அதாவது முன்னாடியே சின்ன வயசில் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு, இல்லை உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது நம்மளுக்கு ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது வில் பி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பேசிக் பிளட் ஒர்க்கப், இப்போ நம்மளுக்கு தைராய்டு ஏதாவது இருக்கா, இல்லை ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சுகர் வரத்துக்கான சான்ஸ் ஏதாவது இருக்கா, அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபீமேல் பார்ட்னருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிஸ்கஷன்ஸுமே நம்ம மேல் பார்ட்னரோடையும் சேர்த்து பண்ணுறதுங்கிறது வில் பி வெரி இம்பார்ட்டன்ட்.